நம் ஜெபத்தின் மூலம் இந்த உலகத்தை சந்திப்பதற்காக மாற்றுவதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். நம்மை தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு இல்லையா? உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவரை நாம் தெரிந்து கொண்டோம். நம்மளுக்குள்ள ஒரு ஐக்கியம் உண்டாயிடுச்சு. அவர் நம்முடைய பரலோக தந்தைன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். அவர் நமக்காக மரித்தாருன்னு தெரிஞ்சுட்டோம். அப்ப நம்மளுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கு இல்லையா? உலகத்துல ஒரு வேலையை எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அமுதா ஒரு ஸ்கூல்ல வேலை செய்யறாங்க. ஆனா அமுதா ஒரு ஸ்கூல்ல வேலை செய்யும் போது அவங்க இஷ்டமா நடக்க முடியாது. அந்த ஹெட் மிஸ்ட்ரஸ், அந்த பிரின்சிபல் என்ன சொல்றாங்களோ, என்ன எதிர்பார்க்கிறோங்களோ அதைத்தான் செய்ய முடியும். அப்ப ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்தோட இந்த உலகத்திலே நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை ஏற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா? அப்ப இந்த உலகத்தை சந்திப்பதற்காக மாற்றுவதற்காக தான் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டவருடைய ஜெபம் என்ன சொல்லுது? அவருடைய ராஜ்யம் வருவதாக. அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் இந்த உலகம் கெட்டு நாசமா போயிருச்சு. ஆனா இந்த உலகத்தின் மக்கள் எப்படியாவது அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அப்ப அவருக்காக ஒரு கூட்டம் ஜனத்தை அவர் எடுக்கிறாரு. அவருடைய ஸ்தானாதிபதிகளா எடுக்கிறாரு. அவர்கள் மூலமாகத்தான் செய்ய முடியும். அப்ப ஆண்டவரை நம்ம எப்போதும் ஆண்டவரை இறங்கி வாங்க ஆண்டவரே, இதை செய்யுங்க ஆண்டவரே, அதை தொடுங்க ஆண்டவரை, இப்படிதானே நம்ம ஜெபிக்கிறோம். அவர் வரவே மாட்டார். அவர் வரவே மாட்டார். பூமியில ஏதாவது நடக்கணும்னா நம்ம மூலமா தான் அவர் செய்ய முடியும். நம்மளைத்தான் அவர் எதிர்பார்க்கிறாரு இல்லையா? அதனாலதான் மத்தேயு 28:28 என்ன சொல்லி இருக்கிறாரு? சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் அந்த அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்துட்டான்? பிசாசு கிட்ட கொடுத்துட்டான். ஆனா அவர் அந்த மரணத்தின் மூலம் ஜனங்களுடைய பாவத்தை மன்னித்து அவர் அந்த பிசாசு கிட்ட இருந்து அந்த அதிகாரத்தை வாங்கிட்டாரு. அந்த அதிகாரத்தை வாங்கி நம்மிடத்துல கொடுத்துட்டாரு. அதனால்தான் அவர் சொல்றாரு, நீங்க புறப்பட்டு போங்க, உலகம் பூரம் போங்க. அப்ப இந்த உலகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக தான் நம்மை தெரிந்து கொண்டார். அதை முக்கியமா நம்ம அறிந்து கொள்ளணும். நம்முடைய குறைவான புரிந்து கொள்ளுதலினாலே இந்த ரகசியத்தை நம்மால் இதை சரியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, உங்களை நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது எதுக்கு தெரியுமா? நீங்க நரகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு. அதுவும் தப்பு இல்லையா? நரகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு மட்டுமல்ல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் நம்மை தெரிந்து கொண்டார். அப்ப இதை மனதில கொண்டுதான் பவுல் என்ன சொல்றாரு, நம்மிடம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத் தருகிறார். நம்ம நம்மளுக்காக நிறைய ஜெபிப்போம், உபவாசம் எடுப்போம், நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பேர பிள்ளைகளுக்காக, நம்ம கணவருக்காக, மனைவிக்காக, இன்னாருக்காக, அன்னாருக்காக, எல்லாருக்காக ஜெபிப்போம். மற்றவர்களுக்காக எப்படி ஜெபிக்கணும் அதை கற்றுத்தராரு. எதற்காக நாம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று பவுல் எழுதினார் பார்த்தா, அவர் ஊழியம் செய்த ஆரம்ப நாள்ல ரோம அரசாங்கம் முதல்ல கிறிஸ்தவ மதத்தை ஒண்ணுமே சொல்லல. அவங்க நினைச்சுட்டாங்க யூத மதத்தினுடைய ஒரு கிடையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா இவங்க வழிபடுவதையும் ஊரூரா போய் ஊழியம் செய்யறதையும் ஜனங்கள் மாறுகிறதையும் வேற ஒரு உபதேசம் செய்கிறதையும் பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கரமான கோபம். அதனால பயங்கரமா அவங்களுக்கு உபத்திரவம் கொடுத்தாங்க இல்லையா? அப்போஸ்தலர் நம்ம பார்த்தோம். அப்ப கிறிஸ்தவ மதமும் யூத மதமும் வெவ்வேறு என்று அறிந்த போது விசுவாசிகளுக்கு கடுமையாக உபத்திரம் இருந்தது. இன்றைக்கு பல விதத்துல விசுவாசிகளாகிய நமக்கு உபத்திரவம் உண்டு. பிசாசின் மூலமா உபத்திரம் உண்டு. நம்மளும் பாவம் செய்கிறதுனால உபத்திரம் உண்டு. நம்முடைய குடும்பத்துல நம்மளுக்கு உபத்திரம் உண்டு. போய் வேலை செய்யற இடத்துல உபத்திரம் உண்டு. ஏன்னா எல்லா இடத்திலும் பிசாசு கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். அப்ப விசுவாசிகளை உற்சாகப்படுத்தி
தேவனுடைய தைரியத்தையும் வல்லமையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த ஜபத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். இந்த ஜபத்தை நாமும் கற்றுக்கொள்வோம். எப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? முதலாவது ஜபத்தின் முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது முதல் வசனம் என்ன சொல்லுது? நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். இதே வார்த்தையை தான் பிலிப்பியர் 4:6 பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வித்தியாசமா சொல்லியிருக்காரு இல்லையா? முதல்ல நம்மளுக்கு ஜபம் தான் தெரியும், ஸ்தோத்திரம் தெரியும். ஆனா விண்ணப்பம்னா என்ன, வேண்டுதல்னா என்ன, இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஜபத்தை பற்றி கிரேக்க மொழியில 4 வார்த்தைகள் இருக்குது. இந்த வசனத்துல அந்த 4 வார்த்தைகளையும் பவுல் உபயோகிக்கிறாரு. அப்ப விண்ணப்பம் என்பது உணரப்பட்ட தேவைக்காக ஃபெல்ட் நீட். இப்ப நம்மளுக்கு என்னென்ன ஃபெல்ட் நீட் இருக்கு? எல்லாம் இருக்கு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்மளுக்கு தேவை எத்தனையோ உலக பிரகாரமான காரியம் இருக்குது இல்லையா? ஆவிக்குரிய பிரகாரமா இருக்குது. நம்முடைய சரீரத்துக்கு தேவை இருக்குது. இதற்காக எல்லாம் விண்ணப்பம் பண்றதுதான் விண்ணப்பம். ஜெபம் பண்றதுதான் விண்ணப்பம். ஜெபம் என்பதுதான் இந்த செயலுக்கான பொதுவான சொல். இது ஜெபத்தின் தூய தன்மையை வலியுறுத்துகிறது. ஜெபம்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜெபம்னா போய் ஆண்டவரே இத்த கொடுங்க, அத்தை கொடுங்க, நான் போற போக்கு உங்களுக்கு தெரியும், என் கஷ்டம் உனக்கு தெரியும், விடுதலை கொடுங்க. இது இல்ல ஜெபம். ஆண்டவரோடு உறவாடுகிறது தான், ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுறதுதான், அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதுதான், நம்ம அவரோடு நெருங்கி இருக்கிறது தான். அதான் மற்ற மதங்களுக்கும் கிறிஸ்தவ மதங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, he adore him, he adores us. நம்ம அவரை அதிகமாய் நேசிக்கிறோம், அதிகமாய் உறவு கொண்டாடுறோம். அதனாலதான் அப்பா பிதாவேன்னு சொல்றோம். அவர் என்ன சொல்றாரு? நீ என்னுடைய புத்திர சுவிகாரம்னு சொல்றாரு. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை அடாப்ட் பண்ணேன்னு சொல்றாரு. நீ போகிற இடத்துல எல்லாம் நான் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நமக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்குது. அதுதான் அப்பா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு எப்படியோ அதே மாதிரி தான் அந்த தேவாதி தேவனோடு கூட இருக்கிற உறவை வெளிப்படுத்துவதுதான் ஜெபம். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? அவரை துதிக்கிறோம், அவரை வாழ்த்துக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவரை உயர்த்துகிறோம், அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்ப ஜெபம்ன்றது இதுதான். நம் தேவைகளுக்காக ஜெபிப்பது மட்டும் ஜெபம் அல்ல. ஜெபம் என்பது அவரை வழிபடுவது, அவரை ஆராதிப்பது. எவ்வளவு தூரம் நம்ம ஆராதிக்கிறோமோ அவ்வளவு தூரம் அவர் மகிமைப்படுகிறார், அவரை உயர்த்துகிறோம் நம்ம இல்லையா? தாவீதுக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது, இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது. ஆனா இவ்வளவாய் தாவீது அவரை உயர்த்துறான். அப்ப சங்கீதம் எல்லாம் படிச்சு பார்க்கும்போது அவருக்கு நன்றி செலுத்துறது, அவரை உயர்த்துறது பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அப்ப ஜெபிக்கும் போது அந்த இருதயத்துல ஒரு பயபக்தி இருக்கு. இன்னும் இல்ல, அந்த சிலைய முன்னால போய் உட்கார்ந்துட்டு எப்படி பயபக்தியா அப்படியே சோப்பு கரணம் போடுறாங்க, சுத்துறாங்க, சாஷ்டாங்கமா விழுறாங்க. அது பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் பிரசிடென்டா இருந்தாலும் ஒரு விக்கிரகத்துக்கு பண்றாங்க. அப்ப ஆனா அந்த கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அந்த பயபக்தி இருக்குதா? பயபக்தி இருக்கா? ஒரே இருக்கிற ஆண்டவர் நம்மளை பார்க்கிற ஆண்டவரை நம்ம தொழுது கொள்ளும் போது நமக்கு பயபக்தி இருக்குதா? அதுதான் ஆண்டவரு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்ப வேண்டுதல்னு சொல்லும் போது இன்டர்செஷன், இன்னொருத்தருக்காக ஜெபிக்கிறது. ஒருவேளை நம்முடைய குடும்பத்துல இருக்கிற அங்கத்தினருக்காக இருக்கலாம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கலாம். ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, இன்னும் ரொம்ப ரொம்ப சிக்கா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அது வேண்டுதல் செய்கிறது. அப்ப ஜெபிக்கும் போது தேவனோடு நெருங்கி ஐக்கியம் கொண்டு அவர் மீது நம்பிக்கையோடு உரிமையோடு ஜெபிப்பது என்பதே வேண்டுதல். அப்ப அவரோடு கூட ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறதுனால மற்றவர்களுக்காக ஜெபிக்க நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறாரு, ஆரத்தை கொடுக்கிறாரு, அவரிடத்துல நெருங்கி போக. அதுதான் எபிரேயர் 4:4 கடைசியில் பாகத்துல அவர் நம்மை போல பாட அனுபவித்தனால அவரிடத்திலே போகிற கிருபாசனத்திலே போகக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப ஸ்தோத்திரம் செலுத்துவதும்
ஜெபத்தின் ஒரு விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம் இல்லையா? அப்ப தேவன் நம் ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார் என்பதற்காகவும், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதற்காகவும், அவருடைய கிருபையினால் அவர் என்ன செய்கிறார் என்பதற்காகவும் நாம் அவரை துதிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல ஆண்டவருக்கு நம்முடைய தேவை தெரியும். என்ன கஷ்டம் நம்மளுக்கு வந்திருக்குதுன்னு தெரியும். என்ன பிரச்சனை இருக்குது, என்ன நெருக்குது, எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா அதை சொல்லாம, ஆண்டவரே இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க, எனக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுக்க உம்மாலே முடியும் ஆண்டவரே என்று ஸ்தோத்திரம் சொல்லும் போதுதான் அதைத்தான் ஆபிரகாம் செய்தான் இல்லையா? ஓமர் 4 அதிகாரத்துல எல்லாம் செத்து போச்சு. ஆனா அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். இனி குழந்தையே பிறக்காதுன்ற நிலை வந்த போதும் அவன் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை அவன் நம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். அப்ப நம்ம துதிக்கணும். எவ்வளவு தூரம் நம்ம துதிக்கும் போது விசுவாசம் அதிகரிக்கும். நம்ம ஆண்டவருக்குள்ள இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்போம். சரி, தன்னலமான ஜெபத்தை முடிக்கும் போது மட்டுமல்ல, நம் ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திலும் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இல்லையா? நம்முடைய ஜெபத்தையே ஒரு ஸ்துதியாக மாற்றும் போது இன்னும் ஆண்டவருக்கு அது ரொம்ப 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 பிரியம். இத சில நேரங்களில நாம் தேவைகளுக்காக ஜெபிக்காமல் தாமதை போல ஸ்தோத்திரம் மட்டும் செலுத்தலாம். ஒரு நாள் பூரா ஒரு சனிக்கிழமை உட்கார்ந்து இந்த வாரம் பூரா எனக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லும் போது ஆண்டவருக்கு எவ்வளவோ சந்தோஷமா இருக்கும். ஒரு சின்ன உதவி செய்து யாராவது நம்மள தேங்க்யூன்னு சொல்லும் போது நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அப்ப நம்ம எவ்வளவாய் நம்ம ஆண்டவரை துதிக்கணும் இல்லையா? நன்றி செலுத்தணும் இல்லையா? ஸ்தோத்திரம் செலுத்தணும் இல்லையா? இப்ப சங்கீதம் 103 படித்து பாருங்க. இவ்வளவு எத்தனை காரியத்துக்காக அவன் ஸ்தோத்திரம் செலுத்துறான். ஸ்தோத்திரத்துக்கூட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவதுதான் பவுலின் ஜெபம். பிலிப்பியர் 4:6 நம்ம பாக்குறோம். தானியேலும் அப்படித்தான் ஜெபித்தான். தானியேலை ஜெபிக்க கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா? ஆனாலும் அவன் என்ன செய்தான்? தானியேல் 6 அதிகாரம் 10-11 3 வேளையும் அவன் ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறான். அப்ப எல்லா ஆண்டவரால முடியும். என் தேவைகள் அவருக்கு தெரியும். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் ஆன்சர் அவர் தான் அப்படின்னு சொல்லும் போது அவரை துதிக்க 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 கட்டுகள் உடையும், பிசாசு ஓடி போவான். அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். துதிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். சரி, யாருக்காக எல்லாம் ஜெபிக்க வேணும்னு அடுத்தது சொல்றாரு பாருங்க. எல்லா மனுஷருக்கும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அப்ப எல்லா மனுஷருக்காகவும் ஜெபிக்கணும் இல்லையா? நமக்கு தொந்தரவு கொடுக்குறவங்க, நமக்கு பிரச்சனை பண்றவங்க, நம்ம கெட்டதா பேசுறவங்க, நம்ம எல்லா தொல்லை கொடுக்குறவங்க எல்லாருக்காகவும் நம்ம விண்ணப்பம் பண்ணணும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். கடைசியில ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த ராஜாக்கள் அதிகாரம் உள்ளவர்கள் அப்படின்னு எந்த வட்டத்துல வர்றாங்கன்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? இப்ப எப்போதும் நம்ம நம்ம குடும்பம், நம்ம உற்றார் உறவினர், நெருங்கியவங்க, இல்ல நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குறவங்க, இவங்களுக்காக எல்லாம் ஜெபிப்போம் இல்ல? எல்லா மனுஷருக்காகவும் என்று கூறப்பட்டிருப்பதனால் பூமியில் உள்ள எந்த மனிதனும் நம்பிக்கையுள்ள ஜெபத்திற்கு புறம்பானவர்கள் அல்ல என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தரையும் ஆண்டவர் வெறுக்கலைங்க. ஏன் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குறவங்களை கூட நம்ம நேசிக்கணும்னு சொன்னா ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார் இல்லையா? எல்லாரையும் நேசிக்கிறார். கெட்டவங்களையும் நேசிக்கிறாரு. பயங்கரமான பாவம் செய்கிறவங்களையும் நேசிக்கிறாரு. எல்லா மனிதருக்காகவும் இல்லையா? அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார் இல்லையா? உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னு சொல்லி பிதா அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நம்ம யோவான் 3:16 வாசிக்கணும். ஆனா ஒண்ணு நம்ம மரித்தவர்களுக்காக ஜெபிக்கவே கூடவே கூடாது இல்லையா? இன்னைக்கு நம்ம கல்ற தோட்டம்ன்றாங்க, அங்க போய் ஜெபிக்கிறாங்க. அப்ப இன்னொன்னு என்ன செய்யறாங்க? தப்பிதான் என்ன செய்யறாங்க? RIP ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு போடுறாங்க. அவங்க எப்படி பீஸ்ல இருக்க முடியும்? அவங்க போயிட்டாங்க. ஒண்ணு நரகத்துக்கு போயிட்டாங்க, இல்லாட்டி பரலோகத்துக்கு போயிட்டாங்க.
மரித்தவங்களுடைய வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க கூடாது இல்லையா? ஆனா அந்த நிறைய இடத்துல அந்த செயின்ஸ் அவங்க இவங்களுக்காக எல்லாம் ஜெபிக்கிறாங்க. அது தவறு. அது மரித்தவர்களுக்காக ஜெபிக்கணும்னு எங்கேயும் ஒட்டுவே இல்லை. இப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுக்காகவும் ஜெபிக்கணும், ரட்சிக்கப்படாதவர்களுக்காகவும் இருக்குன்னு ஜெபிக்கணும், அருகாமையில இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும், தூரத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும், நண்பர்களுக்காக ஜெபிக்கணும், எதிரிகளுக்காகவும் எதிரிகளுக்காக ஜெபிங்க, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி மத்திய 5:44 ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? ஆனால் பரிசேயர்களுக்கு இந்த எண்ணம் இல்லை. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மட்டும்தான் ஜெபித்தாங்க. குறிப்பாக பவுல் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கூறுகிறார். நம்மளை எத்தனை பேர் பிரசிடென்ட்டுக்காக, வைஸ் பிரசிடென்ட்டுக்காக, பிரைம் மினிஸ்டருக்காக, RSS தலைவர்களுக்காக, பிஜேபி தலைவர்களுக்காக, முஸ்லிம் ஃபண்டமெண்டலிஸ்ட் உங்களுக்காக எல்லாம் ஜெபிக்கிறோம் இல்லையா? ஜெபிக்கிறதே இல்லை, உங்களை குறைதான் சொல்றோம் இல்லையா? ஆனா பவுல் என்ன சொல்றாரு? அவங்களுக்காக ஜெபிக்கணும் இல்லையா? அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவர் அவருடைய ஞானத்தை கொடுக்கணும். எப்படி அவங்க இந்த உலகத்தை ஆளுகை செய்யணும், அதிகாரம் செய்யணும்ன்றத அவங்க அறிந்து கொள்ளணும். அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும்படியாய் நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா அவங்க செயல்படக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்கணும். அப்ப ஆண்டவர் அவங்களுக்காக கூட ஜெபிக்க நம்ம எதிர்பார்க்கிறார். அதிகாரம் உள்ளவர்கள் மேல் நமக்கு நம்பிக்கையும் மதிப்பும் இல்லாவிட்டாலும் நமக்கு தெரியும் அவங்க எல்லாம் என்னென்ன அக்கிரமம் பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். அதிகாரத்தில் உள்ள பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்கவும் வேண்டும். ஆண்டவர் தான் வசனம் சொல்லி இருக்குது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை கொண்டு வருகிறவர் அவர். இன்னைக்கு ஒரு ஆள் நம்ம இந்தியாவில பிரைம் மினிஸ்டரா வந்தாருன்னா ஆண்டவர் தான் கொண்டு வந்திருக்காரு. ஆண்டவர் தான் ஏதோ ஒரு நோக்கத்துக்கூட கொண்டு வந்திருக்கிறாரு. நம்ம இஷ்டப்பட்டாலும் இல்லைன்னாலும் அவர் தான் கொண்டு வந்திருக்கிறாரு இல்லையா? இன்னைக்கு ட்ரம்ப் வந்துட்டாருன்னா என்னென்னமோ சொல்றாங்க, ஆனா ட்ரம்ப் தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, அதை அனுமதிக்கிறாரு. அப்போ அவர்களுக்காக ஜெபிக்கிறது நம்முடைய கடமை. சரி, அதனால் மட்டும்தான் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியிலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு வாழ முடியும் என்று வசனம். எதுக்காக ஜெபிக்கணும்னா நம்ம பக்தியா இருக்கணும். இன்றைக்கு சர்ச்செல்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க, மிஷினரிஸ் எல்லாம் சொல்றாங்க, பலவிதமான கஷ்டங்கள் இருக்குது, நெருக்கங்கள் இருக்குது. உலகத்துல நம்ம நாட்டுல அமைதி இல்ல, சமாதானம் இல்ல, ஒற்றுமை இல்ல, அங்கங்க பிரச்சனைகள் நடக்குது. அதெல்லாம் கஷ்டம் இல்லையா? கலகம், பிரச்சனைகள். இந்த கலகம் இல்லாமல் அமைதியுள்ள நம்ம வாழணும்னா அவங்களுக்காக எல்லாம் நம்ம ஜெபிக்கணும். சரி, ஆதி சபைக்கு எப்போதும் எதிர்ப்பு மற்றும் உபத்திரம் இருந்தது. அதனால சபை மக்கள் ரோம அரசுக்காக எப்போதும் ஜெபித்தார்கள் இல்லையா? அமைதியுள்ள ஜீவனம் பண்ணபடிக்குன்னு சொல்லும் போது நமக்குள் காணப்பட வேண்டிய அமைதியான சூழ்நிலை, பெரிய சமாதானம் நம்மளுக்கு இருக்கணும்னா நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமா சமாதானத்தை கொடுப்பாரு, தேசத்துக்கு மாற்றத்தை கொடுப்பாரு இல்லையா? அப்படி நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? அப்ப அதே மாதிரி இந்த வசனத்தில் யார் யாருக்கெல்லாம் என்று குறிப்பிடாமல் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் என்று பவுல் கூறுகிறார். அப்படின்னா நம்ம வார்டு மெம்பர்ஸ்ல இருந்து, கவுன்சிலர்ஸ்ல இருந்து, பஞ்சாயத்து பிரசிடென்ட்ல இருந்து, நம்ம ஊரை சுத்தி அதிகாரத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? அதனால் நமக்கு தெரிந்தவரை அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். என்ன ஜெபிக்கணும்? அவர்கள் நேர்மையா நடக்கணும், ஞானத்தை கொடுக்கணும், அவர்கள் இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ளணும், அவர்கள் ரட்சிக்கப்படணும். இதெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி நம்மால் ஜெபிக்க முடியாது. நமக்கு தெரிந்தவரை நாம் பெயர் சொல்லி ஜெபிக்கலாம். அவ்வாறு ஜெபிப்பதுதான் தேவனுக்கு பிரியம். நம்ம ஊர்ல ஒரு கலாட்டா வந்துருச்சுன்னா எல்லாரும் தான் அஃபெக்ட் ஆகும், எல்லாரும் அஃபெக்ட் ஆகும் இல்லையா? அதனால கலகம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். சரி, எதற்காக எல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும்? 3-4 வசனம். நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமா இருக்கிறது. எது? ஜெபிக்கிறது.
எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார். பாத்தீங்களா? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவருக்கு அதுதான் விருப்பம். எல்லாரும் சத்தியத்தை அறியணும், வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவரை பத்தி அறியணும் இல்லையா? பாவத்தை விட்டு வெளியே வரணும், விக்கிரக ஆராதனையிலிருந்து வெளியே வரணும். அதுதான் அவருடைய சித்தம். இப்ப பிரியம் நல்லது என்ற வார்த்தைகளை தான் தான் எழுதிய நிருபங்கள்ல பல இடத்துல பவுல் எழுதுறாரு. கிரேக்க வார்த்தையான இது ஏதோ ஒரு உள்ளார்ந்த நல்லது என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. இப்ப உண்மையிலேயே ஜெபம் என்பது ஒரு அருமையான செயல். அதனால் அநேக நன்மைகள் உண்டு. ஜெபம் தேவனை பிரியப்படுத்துகிறது. தேவனுடைய கட்டளைகளின்படி அவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது அது அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த ஜெபிக்கும் போது அவர் எவ்வளவு சந்தோஷப்படுறாரு இல்லையா? தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமா இருக்கிறது அப்படின்னு எழுதுறாரு. இப்ப மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக பரிசேயர்கள் ஜெபித்தார்கள். அவர்கள் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணினார்கள். லூக்கா 18:9-14. உண்மையான விசுவாசிகளோ தேவனை பிரியப்படுத்த ஜெபிக்கிறார்கள். மற்றவர்களை பிரியப்படுத்த, மற்றவர்கள் முன்னால நான் பெரிய பக்திமான் என்று அதுக்காக இல்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவரை பிரியப்படுத்த நம்ம ஜெபிக்கணும். அதனால்தான் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும். தன்னலமாக தம் விருப்பத்தின்படி ஜெபிக்க கூடாது. யாக்கோபு 4:1-10 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஏன் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலன்னு அழகா எழுதப்பட்டிருக்கு. அதே போல 1 யோவான் 5:14-15 கூறுறாரு, தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம ஜெபித்தாதான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஜெபிப்பது மனிதனுடைய சித்தம், விருப்பம் பரலோகத்தில் நிறைவேறுவதற்காக அல்ல. ஆண்டவரே இதை கொடுங்க, அதை கொடுங்க, இப்படி அப்படி என்று சொல்லி நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக, சரீர நலனுக்காக, உயர்வுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக பரலோகத்துல அதெல்லாம் போய் சாங்ஷன் ஆயிடு. அதெல்லாம் இல்ல. தேவனுடைய சித்தம் பூமியிலே நிறைவேறும். தேவனுடைய சித்தம் என்ன? எல்லாரும் அவரை அறியணும். ஒருவரும் மறித்து நரகத்துக்கு போகக்கூடாது. எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளா மாறணும். இந்த உலகத்துல அவருக்கு சாட்சியாக இருக்கணும். இதுதான் அவருடைய சித்தம், இதுதான் அவருடைய விருப்பம். சரி, தேவனுடைய சித்தம் என்பது என்ன? தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது. எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஒன்று. அதனால் எல்லா மனிதர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கலாம். எல்லா மனிதர்களும் ஏனென்றால் எல்லா மனிதர்களும் இயேசுவின் மூலம் ரட்சிப்பை பற்றி அறிவை அடைய வேண்டும் என்பதும் தேவனுடைய விருப்பம். இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை நிராகரிக்கிறவர்கள், வெறுக்கிறவர்கள் ஏன் அப்படி செய்யறாங்க? அவரை பத்தி தெரியல. அவர் நமக்காக என்ன செய்து முடித்தார் என்பதை அறியல. அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குது, செவிகள் மந்தமாக்கப்பட்டிருக்கிறது, இருதயம் மந்தமா இருக்குது. அவங்க அறிவில்லாமல் தான் அப்படி செய்யறாங்க. ஏனென்றால் கிறிஸ்துவை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் தேவன் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பு என்னன்னே ஒருத்தருக்கும் புரியல இல்லையா? ஏதோ நம்ம போய் தேங்காயை உடைச்சோமா, அதை செய்தோமா, இதை செய்தோமா, மொட்டை அடிச்சோமா, நன்மை வரும் அப்படின்னு அவரா நினைச்சு கிறிஸ்து உலகத்திற்கு பிறந்திருக்கிற மற்றும் இனி பிறக்கவிருக்கும் எல்லாருக்காகவும் மரித்தார் இல்லையா? 1 யோவான் 2:4-14 பூமியிலிருந்து சிலுவையில் மரித்து பின்பு உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்று கிறிஸ்து கூறினார். யோவான் 12:32. அதுதான் அவருடைய வாஞ்சை, விருப்பமாய் இருந்தது. இவ்வாறு கூறியதால் எல்லா மனிதர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவார்கள் என்று கூற முடியாது. நிச்சயம் முடியாது இல்லையா? எல்லா மனிதர்களும் என்பது எந்தவித பாகுபாடும் இல்லாமல் யூதர்கள் மற்றும் புறஜாத்தினர், செல்வந்தர்கள் மற்றும் ஏழைகள், மத நம்பிக்கை உள்ளவர்கள் மற்றும் நாத்திகர்கள் ஆகிய அனைவரையும் பற்றி கூறுகிறது. இந்த ஊரு, இந்த ஜாதி, இந்த மதம் இல்லை, எல்லாரும் ஒருவரும் அழிந்து போகக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தமானால்
ஏன் எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை? காசு கொடுக்கணுமா? இல்லையே. இலவசமா நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரே, நம்ம ஏதாவது செய்துதான் அதை பெற்றுக்கொள்ளணுமா? இல்லையே. இலவசமா கொடுக்கிறாரே, செய்து முடிச்சிட்டாரே. ஆனா தேவனோ ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். 2 பேதுரு 3:9. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வரலன்னா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படலைங்க. அதுக்காக தாங்க அவரு தாமதப்படுத்துறாரு. நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நிச்சயமா நிறைவேறும். அப்ப ஆண்டவர் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, எல்லாரும் ரட்சிக்கப்படணும் இல்லையா. சத்தியத்தை அறிகிற அறிவினால் தான் ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியும். 1 தீமோத்தேயு 2:4. எல்லாரும் சுவிசேஷத்தின் சத்தியத்தை கேட்டிருக்க மாட்டார்கள், கேள்விப்பட்ட பலரும் அதை நிராகரித்திருக்கிறார்கள். எத்தனை பேர் பைபிளை நம்புறாங்க? எத்தனை கிறிஸ்தவங்க பைபிளை நம்புறாங்க, பைபிளை படிக்கிறாங்க, பைபிளை விசுவாசிக்கிறாங்க? எத்தனை கிறிஸ்தவங்க சொல்றாங்க தெரியுமா, ஆண்டவர் எங்க வரப்போறாரு, அவர் வரமாட்டாரு, இதெல்லாம் சும்மா. அதே நேரத்துல சொல்றாங்க மோட்சம்னு ஒண்ணு இருக்குதா, அப்படி எல்லாம் நாங்க நம்பல. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களும் உண்டு இல்லையா. அப்ப நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்க, கேள்விப்பட்டாலும் அத நம்பி இருக்க மாட்டாங்க, விசுவாசித்திருக்காங்க. ஏன்னா தேவனுடைய கர்த்தத்துவம், அவருடைய சோவர்னிட்டி, மனிதனின் பொறுப்பு ரெண்டுத்தையும் புரிந்து கொள்ளவே முடியாது. நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்னு நம்மளே புரியல. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டதுனால பாவின்றதை உணர்ந்தோம். நம்ம பாவின்றதை உணர்ந்ததுனால ஆண்டவருடைய அன்பு நம்மை நெருக்கியே. அதனால ஆண்டவரே நான் பாவி, என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்லும் போது அருமையா நம்மளை ஏற்றுக்கொண்டார். இப்ப இது ரெண்டும் நம்மளுக்கு புரியல. ஏன் ஆண்டவர் நம்மளை மன்னித்தாரு, எப்படி மன்னித்தாரு? நம்ம அதுக்கு நம்ம அதுக்கு திராணியே இல்லையே, அதான் அதுக்கு நம்ம தகுதியே இல்லையே. ஆனா பிதாவா என்ன சொல்றாரு, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவரை நான் புறம்பே தள்ளுகிறேன். யோவான் 6:37. இவர்கள் இரண்டையும் பற்றி, குறிப்பாக ரட்சிப்பின் திட்டத்தை பற்றி வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. ரட்சிப்பை பற்றிய தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதில் ஜெபம் ஒரு முக்கியமான ஒன்றாகும். யாரோ ஒருத்தர் நமக்காக ஜெபித்ததுனாலதான் இன்றைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம எப்போதும் உணரணும் இல்லையா. அப்ப ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிப்பதும் சுவிசேஷத்தை எல்லாரிடம் கொண்டு செல்வதும் விசுவாசிகளின் ஒரு முக்கிய பொறுப்பு. ரோமர் 10:1. எந்த அடிப்படையில் நம்ம ஜெபிக்கணும்? 5-7 தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. இன்னைக்கு எத்தனையோ மத்தியஸ்தர்களை சொல்றாங்க. ஈவன் இவாஞ்சலிஸ்ட் கூட எழுதி போடுறாங்க இல்லையா. அவங்கள போன் பண்ணி சொல்றாங்க, அவங்களும் சொல்றாங்க எங்களுக்கு எழுதுங்க. அதெல்லாம் யாரும் இல்லைங்க, ஒரு மத்தியஸ்தரும் இல்லைங்க. நம்ம ஒரு ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில எந்த மத்தியஸ்தரும் இல்ல, எந்த பரிசுத்தவானும் இல்ல, எந்த செயின்ஸும் கிடையாது, மேரி மாதாவும் கிடையாது இல்லையா. திட்டவட்டமா ஆண்டவர் சொல்றாங்க மத்தியஸ்தரே இல்ல. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, அவர் ஒருவர் தான் நமக்கு மத்தியஸ்தர் இல்லையா. போன வாரமே நம்ம பார்த்தோம், பிதாவிடத்துல ஜெபிக்கணும், கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கணும், ஆவியானவர் மூலமாய். இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களிலே விளங்கி வருகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க. நமக்காக இரட்சகராகவும் மத்தியஸ்தராகவும் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறார், எப்போதும் இல்லையா. நம்ம அன்னைக்கு எபேசியர் படிக்கும் போது கூட நம்ம சொன்னோம், எபிரேயர் 7:25 திட்டவட்டமா போட்டிருக்கு. நமக்காக இன்னைக்கு நம்ம நிக்கிறோம்னா ஆண்டவர் நமக்காக சிரிச்சுட்டு இருக்கார் இல்லையா. அப்ப அவர் நமக்காக எப்போதும் வேண்டுதல் செய்கிறார் என்பதுதான் ஜெபத்தின் அடிப்படை என்பதை பல விசுவாசிகள் உணரவில்லை இல்லையா. அப்ப மனுஷகுமாரனாக கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் குற்றமற்ற பூரண மத்தியஸ்தராக இருக்கிறார்.
அவர் மனுஷகுமாரனாக வந்த கிறிஸ்து. அதனால பிதாவாகிய தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே குற்றமற்ற பூரண மத்தியஸ்தராக இருக்கிறார். வேற யாருங்க குற்றமற்றவங்களா இருக்கிறாங்க? எல்லாரும் குற்றம் செய்தவங்க தான். உலகத்துல பிறந்தவங்க, பிறக்க போகிறவங்க எல்லாரும். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள்னு சொல்லிட்டு சொல்றாரு தாவீது. அப்ப அந்த பாவத்தோட தான் நம்ம பிறக்கிறோம். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பாவம் இல்லாத புண்ணியம், குற்றமற்ற பூரண மத்தியஸ்தர் அவர். யோபின் உபத்திரவத்தை குறித்து தேவனிடம் முறையிட ஒரு மத்தியஸ்தன் இல்லாமல் காணப்பட்டது. சொல்றான் யோபு 9:33, எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்கும் இல்லையே. நமக்கு ஒரே ஒரு தேவன் உண்டு. அதனால் நமக்கு ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான் தேவை. அந்த மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்துவே. வேறு ஒருவரும் மத்தியஸ்தராக இருக்க முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கர்த்தர். அதே நேரத்தில் மனிதனாக உலகத்துக்கு வந்தார். அவர் மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். அதனால் அவர் ஒருவர் மட்டும்தான் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் மத்தியஸ்தர், நடுவராக இருக்க முடியும். கிறிஸ்துவின் பரிபூர்ண வாழ்வு மற்றும் மனிதனுக்கு பதிலாக மரித்ததினாலே தேவனுடைய பரிசுத்த கற்பனைகளின் நியாயமான கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றினார். இந்த பரிசுத்த இந்த கற்பனைகள், அதாவது நியாய பிரமாணத்தை ஒருவரும் முழுமையா கடைபிடிக்கவே முடியாது. யாக்கோபு 2:10 சொல்லுது, எல்லா 9 நியாய பிரமாணத்தையும் நியாய பிரமாணத்துல இருக்கிற கற்பனைகளையும் கை கொண்டாலும் ஒண்ணு நிறைவேற்ற முடியலன்னா 0 மார்க் தான். அப்போ ஒருத்தராலையும் முடியல. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதை நிறைவேற்றினார்னு சொல்லி மத்தேயு 5:17 போட்டிருக்கு. எல்லாரையும் மீட்கும் பொருளாக ransom for all என்பது கிறிஸ்துவின் மரணம் நம் அனைவரையும் மீட்பதற்காகவே என்பதே. அப்ப அடிமையை மீட்பதற்கு செலுத்தும் தொகைதான் மீட்கும் பொருள் இல்லையா? நம்மளுக்கு என்ன, நம்ம ஏற்கனவே படிச்சோம், ரோமர்ல படிச்சோம். அந்த 6 லட்சம் அடிமைகள் இருந்தாங்கன்னா ரோம தேசத்துல, அவர்களையெல்லாம் மீட்டுக் கொள்வதற்காக ஒருத்தர் காசு கொடுத்து அது கொடுத்து இது கொடுத்து மீட்டுக் கொள்வாங்களாம். ஆண்டவர் நமக்கு அவரையே கொடுத்தாரு, அவருடைய சரீரத்தை கொடுத்தாரு இல்லையா? அது அவருடைய ரத்தத்தை சிந்தினாரு. அடிமையை மீட்பதற்கு செல்லும் தொகைதான் மீட்கும் பொருள். கிறிஸ்துவின் மரணம் எல்லா மனிதர்களையும் மீட்பதற்காக. ஆனால் கிறிஸ்துவை இரட்சகர் என்று விசுவாசிப்பவர்கள் மட்டும்தான் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். என்றாலும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களையும் மீட்க அது போதுமானது. சரி, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மத்தேயு 20:28. கிறிஸ்து எல்லாருக்காகவும் கண்ணீர் விட்டார். அது போல எல்லா மனிதர்களும் ரட்சிப்படைய பிதா சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த நல்ல செய்தி எவ்வாறு பாவம் நிறைந்த இந்த உலகத்துக்கு சென்றடைய முடியும்? அதற்காகத்தான் ஸ்தானாதிபதிகளையும் தேவன் நியமித்திருக்கிறார். அழகா நம்மதான் அந்த ஸ்தானாதிபதி என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5:20 நினைக்கிறேன் அது எழுதியிருக்கு இல்லையா? இப்ப அந்த ரெக்கன்சிலியேஷன் இல்லையா? அந்த ரெக்கன்சிலியேஷன் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவை ஏற்படுத்துறது நம்ம மூலமாக தான் இல்லையா? யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட சொன்னதுனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நம்ம எவ்வளவு முக்கியம் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டாமா? இந்த ரட்சிப்பின் நிறைவை திட்டமிட்ட தேவன், அதாவது பாவிகள் ரட்சிக்கப்படுவது அதை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதையும் திட்டமிடுகிறார். அதாவது ஜெபம் மற்றும் தேவனுடைய வார்த்தை ரெண்டும் இணைஞ்சு போகணுங்க. நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? வெறும் ஜெபம் மாத்திரம் ஒரு இடத்துல இருந்துட்டு பண்ணிட்டு முடியாது. விதைய விதைக்கணும். அதுக்காக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதன் மூலமாகத்தான் நம்ம ஆவிகளை ரட்சிப்புக்குள் கொண்டு வர முடியும். சரி, இந்த தேவனுடைய திட்டம் இயேசு கிறிஸ்துவின் தியாக மரணத்தின் மூலமாகத்தான் நிறைவேறுகிறது என்றால் விசுவாசிகள் ஜெபிப்பது எவ்வளவு முக்கியமானது. ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்காமல் இருப்பது சிலுவையை அவமானப்படுத்துவதற்கு அடையாளம். எல்லா மனிதர்களும் என்பது ஒரு முக்கியமான வார்த்தை. எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தார்.
மிகவும் தாமதமாகி விடுவதற்கும் எல்லா மக்களையும் ரட்சிப்பின் செய்தியால் சென்றடைவதற்கான உலகளாவிய செயல் திட்டத்தின் ஒரு பெரிய பகுதியாக இருக்க தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த ரட்சிப்புக்காக ஒரு பெரிய பிளான் இருக்குங்க. அங்க பலவிதமான ஊழியங்கள் நடக்குது. யாருக்காக நம்ம ஜெபிக்கிறது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. சரி, எவ்வாறு ஜெபிக்கணும்னு சொல்றாரு பாருங்க வசனம் 8. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்படி ஜெபிக்கணும் சொல்றாரு பாருங்க. ஆண்கள் சபையில் ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் வலியுறுத்துறார். ஆனா பாத்தீங்கன்னா ஆதி சபையில ஆண்களும் பெண்களும் ஜெபித்தாங்கன்னு 1 கொரிந்தியர் 11 பார்க்கணும். ஆனால் இந்த வசனம் ஆண்களை ஜெபிப்பதை வலியுறுத்துகிறது. ஏன்னா பொதுவாக பெண்கள் தான் சபையில ஜெபிக்கிறாங்க. ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் வச்சா, ஏதோ ஒரு மீட்டிங் வச்சா யார் இருக்காங்க? பெண்கள் தான் இருக்காங்க இல்லையா? ஜெப கூட்டத்தில் பங்கு பெறுகிறார்கள். ஆண்கள் ஜெபிக்காவிட்டால் சபையில் ஊழியம் சரிவர நடைபெறுது. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, ஆண்கள் பிரச்சனைகள் உண்டு பண்றாங்க. அங்க கமிட்டி போடுறாங்க, அந்த குரூப் போடுறாங்க, இந்த குரூப் போடுறாங்க, இந்த ஜாதி அந்த ஜாதியின் பிரிவினை உண்டாக்குறாங்க. இதெல்லாம் ஆண்கள் பண்ணிட்டு வராங்க. பெண்கள் என்ன செய்யறாங்க? காசிப் பண்றாங்க. இவங்க அப்படி, அவங்க எப்படி. இதெல்லாம் தப்பு இல்லையா? பொதுவாக யூத ஆண்கள் பரலோகத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி ஜெபித்தாங்களாம். அதனால்தான் அவர் சொல்றாரு, கைகளை உயர்த்தி, பரிசுத்தமான கைகளை உயர்த்தி, தலை வணங்கி கும்பிட்டு கண்களை மூடி ஜெபிப்பதை பற்றி எங்கும் கூறல இல்லையா? ஆனா ஒரு மெத்தட்ல நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? கைகளை கூப்புறோம், கண்களை மூடுறோம், இப்படியெல்லாம் ஜெபிக்கணும். வேதத்துல பல இடத்துல ஜெபத்தை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னா, கைகளை விரித்து நின்று கொண்டு 1 ராஜாக்கள் 2:22, முழங்கால் படியிட்டு தானியேல் 6:10, நின்று கொண்டு லூக்கா 18:11, உட்கார்ந்து 2 சாமுவேல் 7:18, தலை குனிந்து ஆதியாகமம் 24:26, கண்களை ஏறெடுத்து யோவான் 17:1 மற்றும் முகங்குப்புற விழுந்து ஜெபிப்பது எல்லாம் ஆதியாகமம் 17:3 ஆகியவளை பற்றி வேதத்துல பலவிதமான போஸ்டரை பத்தி கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் முக்கியம் இல்ல. ஏனென்றால் தேவன் நம் இருதயத்தை தான் பார்க்கிறார். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்மளை வெளிப்புறமான தோற்றத்தை அவர் பார்க்கிறதே இல்லைங்க இல்லையா? அதனால முக்காடு போடலன்னா ஆண்டவருக்கு அவமானம் எல்லாம் சொல்றதெல்லாம் தப்பு இல்லையா? கொரிந்தியருக்கு எழுதின நிரூபத்துல போட்டிருந்தாருன்னா, கொரிந்திய பெண்கள் எப்படி இருந்தாங்க அவருக்காக பவுல் எழுதியிருக்காரு. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை தான், நம்முடைய நினைவுகளை பார்க்கிறாரு, நம்முடைய செயல்களை பார்க்கிறாரு. அதனால இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஆனா ஏன் இதை எழுதுறாருன்னா, ஊக்கமான ஜெபத்திற்கு பதில் 3 காரியங்களை சொல்றாரு. ஒண்ணு பரிசுத்தமான கைகள் இல்லையா? தவறு செய்யாத கைகள், குற்றமற்ற தன்மையை இது வெளிப்படுத்துகிறது. 2 சாமுவேல் 22:21, சங்கீதம் 24:4. நம் வாழ்க்கையில் பாவம் இருக்குமானால் தேவன் நம் ஜெபத்திற்கு பதிலளிக்க மாட்டார். சங்கீதம் 66:18. கோபமும் தர்க்கமும் இல்லாமல் என்பது அடுத்த முக்கியமான ஒன்று. ஒருவரோடொருவர் ஐக்கியமாக இருப்பதுதான் அதன் அர்த்தம். அப்போ முதல்ல குற்றமற்ற கைகள், அடுத்தது நம்முடைய நடத்தை கோபமும் தர்க்கமும் இல்லாமல் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருந்து ஜெபிக்கணும்னு சொல்றாரு. கோபம் இல்லாமல் என்பதுதான் இது சரியான வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. ஒரு விசுவாசிக்கு மற்றவருடன் சரியான புரிந்து கொள்ளுதல் மற்றும் உறவு இல்லை என்றால் அவனுடைய ஜெபத்திற்கு தேவன் பதிலளிக்க மாட்டார். அப்படிப்பட்டவர்கள் சமாதானம் செய்கிறவர்கள் அல்ல, அவர்கள் தொந்தரவு செய்கிறவர்கள், ட்ரபிள் மேக்கர். ஆங்கில வேதாமத்துல இன்னொரு காரியமும் சொல்லி இருக்குது. அதாவது சந்தேகம் இல்லாமல், டவுட். நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். மூல மொழியில இதுக்கு டவுட்டுக்கு சர்ச்சை என்று கூறப்பட்டுள்ளது. அப்ப நம் இதயத்தில் கோபம் இருந்தால் மற்றவருடன் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்றன. விசுவாசிகள் உடன்படாதவர்களாக டிஸ்அக்ரியபிள் இருப்பதை காட்டிலும் முரண்பாடப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது டிஸ்அக்ரியபிளா எப்போதும் இது சரியில்லை அது சரியில்லை என்று இல்லாம முரண்படவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று போடப்பட்டது.
கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று சொல்லி பிலிப்பியர் 2:14 பார்த்தோம். அப்படியானால் ஊக்கமான ஜெபம் என்பது தேவனோடு உள்ள சரியான உறவோடு பரிசுத்தமான கைகளை உயர்த்தி மற்றும் சக விசுவாசிகளோடு சரியான உறவோடு மறுக்காமல் கசந்து கொள்ளாமல் ஜெபிப்பது. இதைத்தான் நமக்கு இயேசுவும் கற்பித்தார். மார்க் 11:24-26 வாசித்து பாருங்க. அதுல அழகா ஆண்டவர் சொல்றார், நாம் ஜெபிப்பதற்கு அதிகம் நேரம் செலவிட்டால் தேவனுக்கு முன்பாக நம் இதயம் சரியாக இருந்தால் நம்முடைய ஜெபங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஜெபத்துக்கு பதிலே சொல்லவே முடியாது. எப்படியாவது ஆண்டவர் ஜெபத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார். கடைசியா நான் போட்டிருக்கேன், இது அந்த ரவுண்ட் எல்லாம் எனக்கு சரியா வரல, ஆனாலும் கூட அந்த இதை நான் சொல்றேன், அந்த கிரக்ஸஸ் நான் சொல்றேன். யாருக்காக எல்லாம் நாம் ஜெபிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, முதலாவது நம்ம சொந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபிப்போம். சொந்த குடும்பம்னா கணவன், மனைவி, பிள்ளைகள், தாத்தா, பாட்டி, இல்லையா, மாமா, இவங்க எல்லாம் சொந்தம். இவங்களுக்காக அதிகமா ஜெபிப்போம். ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறோம்னா ஒரு 20 நிமிஷம் அவங்களுக்காக ஜெபிப்போம். அடுத்தது எத்தனை பேர் உறவினர்களுக்காக, சிநேகிதர்களுக்காக, அண்டை வீட்டார்களுக்காக, நெய்பர்ஸுக்காக, இவங்களுக்காக எல்லாம் எத்தனை பேர் நம்ம ஜெபிப்போமோ தெரியாது. மூணாவது, எத்தனை பேரு நம்ம போற சபைக்காக ஜெபிக்கிறோம். சபையை நம்ம குறை சொல்றோம், மாஸ்டர் சரியா பேசல, சரியா இப்படி பண்ணல, அப்படி பண்ணல. ஆனா சபையில ஊழியம் பெருகணும், பெரிய ஒரு ரிவைவல் வரணும், இதெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமா? ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோமா? மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோமா? ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோமா? அடுத்தது, அதிகாரத்தில் உள்ளவர்கள் உலகம். இப்ப எத்தனை பேருக்காக நம்ம ஜெபிக்கிறோம்னு நம்மளே போட்டுப்போம். முதல்ல எப்படினாலும் நம்ம சொந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்காம இருக்கவே முடியாது இல்ல. ஆனா அதை ஜெபிக்காம வெளியில இருந்து உள்ள வந்தா இப்ப நம்ம ஒருத்தரையும் விட மாட்டோம். இன்னும் நிறைய போடலாம், நான் அதுக்கு எனக்கு டைம் இல்லை, அது சரியாவும் வரல, அதனால விட்டுட்டேன். இதை நீங்க ஒரு மாடலா வச்சு நீங்க எல்லாருக்காக ஜெபிக்கும் போது அந்த ஜெப வாழ்க்கை மாறும், ஜெப சிந்தை மாறும், ஜெபத்திலே நல்ல இன்னும் ஏற்படும், விசுவாசம் வரும். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த வருஷத்துக்குள்ள ஜெபம் மாறணும், ஜெபிக்கிற ஜெபமே மாறணும் இல்லையா? ஜெபமே ஜெயம் என்று சொல்லி இருக்கிறது இல்லையா? அப்படி நம்ம ஜெபத்திலையும் அந்த வேத வாசிப்பதிலையும் நம்ம தரித்திருந்தோம்னா நிச்சயமா அடுத்த வருஷத்துல உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் இல்லையா? நீங்கள் நினைக்கிற மேலான காரியத்தை செய்ய கர்த்தராலே முடியும். சரி, ஏதாவது இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ரவுண்ட்ல டவுட் இருக்கா? நீங்க ஆட் பண்ணிட்டே போலாம், நிறைய சொல்லுங்க. டவுட் இல்லை.